லீடர் படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களை பற்றி 2 லைன் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா கல்லை கூட என்னால் நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் தான் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா. முதல் மரியாதை படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த கல்லை தூக்குறதாகட்டும், அந்த மாதவி இறந்ததுக்கு அப்புறமா ஒரு கல்லை வைக்கிறதாகட்டும், இது ரெண்டுமே அந்த படத்தினுடைய குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அங்கே கல்லையும் நடிக்க வச்சிருக்காரு. இதை தாண்டி 90% இவர் படத்தினுடைய கதாநாயகி புதுமுகம்தான். அதாவது திரைப்பட கல்லூரியில் படித்தவங்களெல்லாம் கூப்பிட்றதில்ல. இவர் பாட்டுக்கு டீ குடிக்க போகிறப்ப யாராவது ஒருத்தர் அங்கே நின்றுட்டு இருந்தா, தம்பி இங்கே வா, நீ தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படிங்கிறது. இவர் கண்ணுக்கு படமாட்டமா அப்படின்னு ஏங்காத இளைஞர்களே கிடையாது அந்த காலகட்டத்தில். குறிப்பாக இதையே சொல்கிறேன்னா, இயக்குனர் துரை செந்தில் லெஜண்ட் சரவணன் அவரை இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க வைக்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பார், அதை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் திரு பாரதி ராஜா அவர் சொன்னது. இதுக்கு பேர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். எல்லா பொறுப்புகளும் துறப்புகளும் இயக்குனரவே சார்ந்தது அப்படிங்கிறது. இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னா அது முதல் துரை செந்தில தான் போய் சேரும். ஸோ படத்தினுடைய கதைக்கு போயிடலாம். தூத்துக்குடி ஹார்பரில் கார் மெக்கானிக்கில் வேலை செய்துட்டு இருக்கிறவர் தான் சரவணன். இவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த ஹார்பரில் இந்தியாவுக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இறங்குது. போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரியா இந்த விஷயத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சிக்க, அதுக்காக அவங்க மெனக்கட்ட எல்லா வேலைகளும் வீண் போக ஆரம்பிக்குது. அதே வேளையில் அந்த ஜோனலுக்கு எஸ்பியாக வராரு ஷாம். இந்த விஷயத்தை இனி நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு ஆண்ட்ரியா கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு அடிக்கடி ஹார்பருக்கு உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சரவணன் அவரை பயன்படுத்தி, அதாவது அவர் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த பொருளை நீ எனக்கு வெளியில் எடுத்து கொடு அப்படின்னு அவங்கள டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்காகவே அந்த வேலையை அவர் செய்கிறாரு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. சரவணன் ஆண்ட்ரியா கிட்ட மாட்டல, ஆண்ட்ரியா தான் சரவணன் கிட்ட மாட்டியிருக்காங்க. ஆண்ட்ரியா சரவணனை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க போனால் அது ஒரு பூதாகரமான விஷயம் வெளிப்படுது. அவர் யார், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு பேசிடுவோம், அதுக்கப்புறமா ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸை போயிடலாம். இயக்குனர் துரை செந்தில் சொன்னது தான், இந்த படம் ஒரு நடிகருக்கு பண்ணல, இந்த கதைக்குள்ளார ஒரு நடிகரை கொண்டுட்டு வர போகிறேன். பாரதி ராஜா அவரை நான் சொன்னேன் இல்லையா, கல்லையும் நடிக்க வைப்பார் அப்படின்னு. கதாநாயகனான சரவணன் அவரை இவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஆனால் அதே வேளையில் ஒரு உணர்ச்சியற்ற முகமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்குது, அதை வெளியில் நீங்கள் காட்டவே மாட்டீங்க, அதை எல்லாத்தையுமே மூர்க்கத்தனமாக காட்டுவீங்க அப்படின்னு அழகாக இந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா இதில் நவரசமும் காட்ட வேண்டிய தேவையில்லை, மூஞ்ச உருன்னு வச்சுருந்தாலே போதும். இதுதான் ஆக்ஷனுக்கு கை கொடுக்கும். பொண்ணுக்கு ஒன்று அப்படின்னா அந்த இடத்துல மூர்க்கத்தனம் தான் வரும் அப்படின்னு தவிர, மகளை காணோம் அப்படின்னு இந்த ரஜினி ஒரு ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் வச்சுருப்பாரு அப்படின்னு, அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் இல்லை. ஏன்னா போன படத்தில் நிறையா சரவணன் ரியாக்ஷன் கொடுத்ததுனால அது எல்லாமே மீம்ஸ் கண்டென்ட்டாக போயிடுச்சு. இந்த தடவை எந்த மீம்ஸ் கண்டென்ட்டாவது பண்ணிடுவோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுக்கு துரை செந்திலுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். படம் ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு நான் சொன்னவங்க கிட்ட, இதில் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது பொண்ணை வச்சுக்கிட்டு காய் நகர்த்தி இருந்திருக்காங்க இந்த படத்தில். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு திரைக்கதை தான். ஆனால் ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்விஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸ்க்ரீன் பிளேயில். படம் ஒரு கட்டத்தில் இது ஹரி படத்தை பார்த்துட்ருக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேகமாக அவ்வளோ வேகம் போகும். ஆனால் ஹரிக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஃப்ரேமை ரேப் பண்ணி போடுவார், இவர் அதெல்லாம் போடல, கட்டு தான் ஆக்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஹரியே இங்கே சிங்க் ஆகிறார் அப்படின்னா தூத்துக்குடி, இவரும் தூத்துக்குடி. அதே போல் ஒரு சீன் என்ன சொல்லுவார் சரவணன், டாம்க்கு ஃபோன் அடித்து இது உங்களோட டைமு அப்படிங்கிறப்ப அவரோட அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. அது பார்த்தா ஹரி அவருடைய படத்தில் வரக்கூடிய போலீஸ் டீமாக இருக்கும், இல்லை மாமன் மச்சானாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். அவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளார வருவாங்க. அக்மாருக்கு ஹரி அவருடைய படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் அந்த காட்சி மட்டும். படத்தில் காமெடி பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது, பெருசாக சென்டிமெண்ட் எதிர்பார்க்கக்கூடாது. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே, ஆக்ஷன், இதை மட்டும் மையமாக வச்சு வேகமாக நகர்த்தி இருந்திருக்காங்க. 2 ஆக்ஷன் சீக்வன்ஸு இந்த படத்தில் பெருசாக பேசப்படும். ஒன்று ப்ரீ இன்ஃபர்மேஷன் அப்போ வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, இன்னொன்று வந்தே பாரத்தில் நடக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் சண்டை. அந்த காட்சியை சொல்லணுன்னா ஏகப்பட்ட படத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். நிறையா ஹாலிவுட் மூவி, விஜய் மூவி எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்தும். ஆனால் இங்கே சரவணன் அந்த கேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத முக்கியமாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. எந்த ஒரு ஃப்ரேம்லேயும் இது லெஜண்ட் சரவணன் அப்படிங்கிறத நம்மளால் பெருசாக ஞாபகப்படுத்திக்கவே முடியாது. படத்தினுடைய ஓப்பனிங்லேருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வந்து இது லெஜண்ட் சரவணன் அப்படின்னு வந்துட்டுருக்குமே தவிர, அந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஓ
இது வேற மாதிரி அப்படின்னு ஸ்கிரிப்டுக்குள்ளார ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். நாம இந்த கேரக்டர் அப்படி பண்ணுமோ இப்படி பண்ணுமோ காமெடி பண்ணுமோ அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. முழுக்க ஆக்ஷன் தான். இந்த ஆக்ஷனுக்கு கை கொடுக்கறது சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், ஃபைட் மாஸ்டர், குறிப்பாக 4வது ஒரு ஆள் ஜிப்ரன். ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூவை பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. ஸ்கிரிப்டை அவரை நம்பி தான் இருக்குது. ஃபாரினில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் ஆகட்டும், தூத்துக்குடியில் நடக்கக்கூடியது, அதே போல் கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய ட்ரெயின் ஃபைட்டு எல்லாமே மெனக்கடைகள் தான். ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஆக்ஷன் மூவி பார்க்குறோம் அப்படிங்கிற திருப்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இவரை பாராட்டவும் செய்யலாம். ஒரு மிகப்பெரிய ஹீரோவுக்கு பண்ணக்கூடிய அனைத்து ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இந்த படத்துக்குள்ளார அவர் மெனக்கெட்டு இருந்திருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் வெங்கடேஷ், ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படிங்கிற மாதிரி தான், இது ஆக்ஷன் மூவிப்பா, அதனால் இது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு பூந்து விளையாண்டுருக்காப்புல. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் எடிட்டர் பிரதீப் இ ராகவ். எமோஷனை சஸ்டைன் பண்ண வைக்கிறதாகட்டும், ஆக்ஷனுக்கான எல்லா எலிமெண்ட்டும் உள்ளுக்குள்ளார இவர் வச்சுருக்காரு. எஃபெக்டை பெருசாக பயன்படுத்தாமல் கட்டு, ஜம்ப் கட்டு, ரேம்ப் கட்டு அப்படின்ட்டு ஆக்ஷனை போர் அடிக்க வைக்காத மாதிரி அழகாக சீக்குவலாக கொடுத்துருக்காரு எடிட்டர். இவ்வளோ நேரம் சொன்ன காட்சிகளாகட்டும், எடிட் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே பூஸ்ட் பண்ணுறது தான் நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன். அதாவது டெம்ப்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. 3 ட்ரக்கு போகும், அதுக்குள்ளார 8 ட்ரக்கு உள்ளுக்குள்ளார ஆட் ஆகும். டெம்ப்டை ஏற்றிக்கிட்டே இருப்பார். அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுலேயே ஃபாரின் சீக்வன்ஸு உள்ளே வரப்போ அந்த குழந்தைங்களெல்லாம் கடத்துகிற சீக்வன்ஸ் வரும். அங்கேயும் அந்த சீனை பூஸ்ட் பண்ணி இருந்திருப்பார். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை எமோஷனல் ஆகட்டும், அது சஸ்டைனபுளாக இருக்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படிங்கிறதுல உறுதியாக ப்ளே பண்ணியிருந்திருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய பாராட்டாக கொடுத்துருவோம். ஸோ இந்த படம் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. லெஜண்ட் சரவணன் அவரை போய் பார்க்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கலாம் தேவையில்லை. இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எந்த இடமும் போர் அடிக்காமல் அழகாக பண்ணி வந்திருக்காங்க இந்த படத்தில். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.